உண்மையாகவே நேசித்திருந்தால் கொஞ்சமாவது நேசம் இருந்திருக்கும். அன்பை யாரிடமாவது யாசித்திருந்தால் நம் பாசம் புரிந்திருக்கும். சிறிதளவேனும் சிந்தித்திருந்தால் நம்மை பற்றி புரியவாவது செய்திருக்கும். அன்பே இல்லாத இடத்தில் தினம் தினம் வம்பு செய்து வாதாடி வாழ்வதை விட தனிமையிலேயே வாழ்ந்து விடலாம். தன்னிடம் இல்லாத ஒன்றை ஒருவன் பிறருக்கு தர முடியாது. அன்பு, அமைதி, மரியாதை, புரிதல், நம்பிக்கை இவற்றை மற்றவர்களிடம் நாம் எதிர்பார்க்கிறோமே தவிர மற்றவர்களுக்கு நாம் கொடுப்பதில்லை. நாம் எதை கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கும் கிடைக்கப் பெறும் என்பதை முதலில் நாம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்போதும் ஒன்றாக சேர்ந்திருப்பது மட்டுமல்ல, சிலரிடமிருந்து விலகி இருப்பது கூட அன்பின் வெளிப்பாடுதான். ஒருவரின் விலகலை நினைத்து வருத்தம் அடைய வேண்டாம். அதனால் ஏற்பட போகும் நன்மைகளை நினைத்து மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல முயற்சி செய்யுங்கள். தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் தானாகவே திருந்தி விடுவார்கள். தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துபவர்களோ தப்பி தவறி கூட திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்களை திருத்துகிறேன் என்று உங்களின் நேரத்தையும் நிம்மதியையும் வீணடித்து விடாதீர்கள். என்னதான் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தாலும் யாரிடமும் எல்லாவற்றையும் சொல்லிவிடாதீர்கள். மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் மாறும் குணம் கொண்டவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். பெரும்பாலான மனிதர்கள் சுயநலத்துடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மாறும்போது நீங்கள் அவர்களோடு பகிர்ந்த தகவல்களையே உங்களுக்கு எதிரான ஆயுதமாக மாற்றி உங்களுக்கே தீங்கு விளைவிப்பார்கள் என்பதை உணருங்கள். ஒருவரிடம் நமக்கு உரிமைகள் அதிகமாகும் போதுதான் அவர்களை விட்டு பிரிவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாகி விடுகின்றன. ஒருவரிடம் நமக்கு உரிமை வந்துவிட்டது என்று நினைக்கும் போது நாம் அவர்களை ஒரு தனி மனிதனாக பார்ப்பதை நிறுத்தி விடுகிறோம். நான் சொன்னால் அவர் கேட்க வேண்டும், எனக்கு தெரியாமல் அவர் எதையும் செய்யக்கூடாது என்ற எண்ணமே மேலோங்குகிறது. இந்த எல்லை மீறும் எதிர்பார்ப்புகள் பொய்க்கும் போதுதான் ஏமாற்றமும் கோபமும் உண்டாகி பிரிவுக்கு வழிவகுக்கிறது. உரிமை அதிகமாகும் போது இவர் எங்கே போய்விடப் போகிறார் என்ற மெத்தனம் வந்துவிடுகிறது. இதனாலேயே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை மரியாதையையும் முக்கியத்துவத்தையும் நாம் கொடுக்க தவறிவிடுகிறோம். அதன் பிறகுதான் நம்முடைய வார்த்தைகளும் செயல்களும் அவர்களை காயப்படுத்த தொடங்கும். அந்த காயம்தான் ஒரு கட்டத்தில் அவர்களை நம்மை விட்டு தள்ளி போகச் செய்துவிடும். அன்பு என்ற பெயரில் நாமே எடுத்துக்கொள்ளும் உரிமை சில நேரங்களில் மற்றவர்களுக்கு சுமையாக தெரியும். அவர்களின் தனிப்பட்ட விருப்பங்கள், ரசனைகள் மற்றும் சுதந்திரத்தில் நாம் தலையிடும் போது அவர்கள் மூச்சு விடக்கூட திணறுவார்கள். அந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்கத்தான் அவர்கள் பிரிவை ஒரு தீர்வாக தேர்ந்தெடுப்பார்கள். மொத்தத்தில் உறவுகளில் உரிமை என்பது ஓர் அழகான எல்லைக்குள் இருக்கும் வரைதான் அது அன்பு. அந்த எல்லையை தாண்டும் போது அது அதிகாரமாகி விடுகிறது. அதிகாரம் இருக்கும் இடத்தில் அன்பு நிலைக்காது, பிரிவுதான் மிஞ்சும். நமக்கு சாதகமாக பேசுபவர்கள் அனைவரும் நல்லவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். அதிக விஷம் உள்ள பாம்பிற்கும் நல்ல பாம்பு என்றுதான் பெயர். பாம்புகளில் மிகவும் வீரியமான விஷம் கொண்டது நாகப்பாம்பு. ஆனால் நாம் அதை நல்ல பாம்பு என்றுதான் அழைக்கிறோம். வெறும் பெயரை மட்டும் வைத்துக்கொண்டு அது கடிக்காது என்றோ விஷமற்றது என்றோ நாம் நினைப்பதில்லை. அதே போலத்தான் மனிதர்களும். ஒருவர் இனிக்க இனிக்க பேசுவதாலோ அல்லது நமக்கு சாதகமாக செயல்படுவதாலோ மட்டும் அவர் நல்லவர் என்று ஆகிவிட முடியாது. நமக்கு சாதகமாக பேசுபவர்கள் எப்போதும் நம் நலனை விரும்புபவர்களாக இருக்க மாட்டார்கள். பல நேரங்களில் நம்மிடமிருந்து ஏதோ ஒரு காரியத்தை சாதித்துக் கொள்ள நினைக்கலாம். நம்மிடம் இருக்கும் குறைகளை சொல்லாமல் மறைத்து நம்மை தவறான பாதையில் வழி நடத்தலாம். முன்னால் புகழ்ந்து பேசிவிட்டு முதுகுக்கு பின்னால் குத்தலாம். நீங்கள்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உண்மையான அன்பு கொண்டவர்கள் சில நேரங்களில் நமக்கு கசப்பான உண்மைகளை சொல்வார்கள். நாம் தவறு செய்யும் போது நம்மை தட்டி கேட்பார்கள். ஆனால் கபடதாரிகள் நாம் என்ன தவறு செய்தாலும் நீ செய்வதுதான் சரி என்று கைதட்டி நம்மை வீழ்ச்சியை நோக்கி தள்ளுவார்கள். சர்க்கரை பூசிய மருந்துக்குள் கசப்பு மறைந்திருப்பது போல அழகான வார்த்தைகளுக்கு பின்னால் ஆபத்தான எண்ணங்கள் மறைந்திருக்கலாம். கவனமாக இருங்கள். ஒருவரின் பேச்சை மட்டும் வைத்து அவரை மதிப்பிடாமல் அவருடைய செயல்களையும் நோக்கத்தையும் கவனித்து பழக வேண்டும்.
எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் நம்மால் பூர்த்தி செய்துவிட முடியாது என்பதை முதலில் உணருங்கள். கொடுத்தே பழகியவர்கள் கடைசி வரை கொடுத்து கொண்டேதான் இருக்க வேண்டும். எதிர்பார்த்து பழகியவர்களுக்கு எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் அவர்கள் ஒருபோதும் திருப்தி அடையப் போவதில்லை என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதலில் கொஞ்சம் உங்களுக்காகவும் வாழ்ந்து பாருங்கள். நல்ல குணம் இருந்தால் நீ ஒரு குப்பை, உண்மை பேசினால் நீ ஒரு பைத்தியக்காரன், அன்பு காட்டினால் நீ ஒரு ஏமாளி, நல்லதை எடுத்துச் சொன்னால் நீ ஒரு கோமாளி. இதுதான் இன்றைய உலகில் நல்லவர்கள் என்பதற்கான இலக்கணமாக இருக்கிறது. வாழ்க்கை பாதையில் நீங்கள் தடுக்கி விழுந்தால் உங்களை தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள். நன்றாக சென்று கொண்டிருக்கும் போது உங்களை சறுக்கி விழ வைக்க மட்டும் ஒரு கூட்டமே வந்து நிற்கும். தானாக வந்து சேரும் கூட்டத்திடம் கொஞ்சம் கவனமாகவே இருங்கள். உங்களைப் போல தானாகவே எழுந்து முன்னேறி கொண்டிருப்பவர்களின் வலிகளும் வேதனைகளும் சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சமும் தெரிய வாய்ப்பே இல்லை. வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம். பிறரிடம் நடிக்கவும் தெரியாமல் நடிப்பவர்களுடன் பழகவும் முடியாமல் இருப்பவர்கள் கெட்டவர்கள் என்ற பெயரோடு வாழ்வதுதான் உச்சகட்ட பரிதாபம். மற்றவர்கள் உங்கள் மீது கெட்டவர்கள் என்ற முத்திரையை குத்தினாலும் பரவாயில்லை. உங்களது நல்ல குணங்களை எதற்காகவும் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாதீர்கள். சமயத்திற்கு ஒரு பேச்சு, சந்தர்ப்பத்திற்கு ஒரு நடிப்பு என்று மாறிக்கொண்டே இருப்பவர்களிடம் சகவாசம் வைத்துக் கொண்டால் கடைசியில் எல்லாம் சங்கடத்தில்தான் போய் முடியும். இவர்கள் ஒருபோதும் ஒரு நிலையில் இருக்க மாட்டார்கள். யாருடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்தாற்போல் பேசத் தெரிந்தவர்கள். இவர்களிடம் சொந்தமான கொள்கையோ அல்லது நேர்மையோ இருக்காது. சமயத்திற்கு ஒரு பேச்சும் உங்களிடம் ஒரு பேச்சும் அடுத்தவர்களிடம் உங்களை பற்றி வேறொரு பேச்சும் பேசுவார்கள். இவர்களுடைய வார்த்தைகளை ஒருபோதும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. வாழ்க்கையை ஒரு நாடகமாகவே பார்ப்பவர்கள் இவர்கள். ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் உங்கள் காலில் விழுவார்கள். அதே காரியம் முடிந்தவுடன் உங்களை யாரென்றே தெரியாதது போல கடந்து போவார்கள். இவர்களுடைய அன்பு, அக்கறை எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லாபத்தை நோக்கியே இருக்கும். இவர்களுடன் பழகும்போது ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக இருப்பது போல தோன்றும். ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதுதான் இவர்களின் உண்மையான முகம் வெளிப்படும். நீங்கள் இவர்களை முழுமையாக நம்பி ஒரு ரகசியத்தையோ அல்லது பொறுப்பையோ ஒப்படைப்பீர்கள். ஆனால் இவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக சந்தர்ப்பம் பார்த்து உங்களையே பலி கொடுக்க தயாராக இருப்பவர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். இவர்களை நம்பலாமா வேண்டாமா என்ற குழப்பம் மற்றும் மன உளைச்சல், இவர்களின் தவறான பேச்சால் மற்றவர்களிடம் உங்கள் நற்பெயர் பாதிக்கப்படுவது, எப்போது வேண்டுமானாலும் இவர்கள் உங்களை கைவிடக்கூடும் என்ற பயம், இவர்களுடன் நீண்ட காலம் பழகினால் இறுதியில் நீங்கள் அடைவது இவற்றைத்தான். நேரான பாதையில் செல்பவன் மெதுவாக நடந்தாலும் இலக்கை அடைவான். ஆனால் வளைந்து வளைந்து ஓடும் பாம்பை போன்ற குணம் கொண்டவர்களுடன் பயணம் செய்தால் நாம் சேரப்போகும் இடம் சங்கடம் என்ற பள்ளமாகத்தான் இருக்கும். உண்மையான மனிதர்கள் கசப்பான உண்மைகளை பேசுவார்கள், ஆனால் மாறமாட்டார்கள். போலியான மனிதர்கள் இனிமையான பொய்களை பேசுவார்கள், ஆனால் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களிடமிருந்து விலகி இருப்பதே மன அமைதிக்கான ஒரே வழி. உங்களை பற்றி யாருக்கும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை எல்லோருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். இன்பம் துன்பம் போல விமர்சனங்களும் வாழ்க்கையின் ஓர் அங்கம் என்பதை உணருங்கள். விமர்சிக்கப்படாத நபர் என்று இந்த உலகில் யாருமே இல்லை என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். ஆழமான அன்பு கொண்ட ஒருவரால் மட்டுமே மற்றவர்களின் உண்மையான அன்பை உணர முடியும். மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்று நினைத்து வருந்துவதை விட அவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதையும் கொஞ்சம் மறு ஆய்வு செய்து பாருங்கள். மற்றவர்களின் தவறுகளை திருத்துவதற்கு முன் தன்னிடம் உள்ள தவறுகளை கண்டுபிடித்து திருத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். ஏமாற்றுக்காரர்களையும்
வேஷம் போடுபவர்களையும் நம்பி மோசம் போவதை விட உங்களது நேரத்தையும் உழைப்பையும் யாருக்காக செலவிடுகிறோம், எதற்காக செலவிடுகிறோம் என்பதை உணர்ந்து விழிப்போடு செயல்படுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்காக மெழுகாக உருகுவது தவறில்லை, ஆனால் அது யாருக்காக என்பதுதான் இங்கே முக்கியம். எல்லோரிடத்திலும் ஓர் எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனக்கு இவர் இதை செய்ய வேண்டும், அவர் அதை செய்ய வேண்டும், மனைவி மதித்து நடக்க வேண்டும், கணவன் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், என் பிரச்சனைகளை அறிந்து அவர்களாகவே உதவ வேண்டும், பிறர் என்னை பற்றி பெருமையாக பேச வேண்டும். இப்படி ஏகப்பட்டவை உண்டு. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நம்மிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோமோ அப்படியே நாம் முதலில் பிறரிடம் நடந்து வழிகாட்டியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான். பேசுவதற்கு என்று ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் பேச வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்து கொண்டே இருக்கும். உண்மையாக பாசம் வைத்துவிட்டால், அப்படி ஓர் உறவோ அல்லது நட்போ உங்களுக்கு கிடைத்திருந்தால் அதை அப்படியே கிடப்பில் விட்டுவிடாதீர்கள். பிறகு எத்தனை தவம் இருந்தாலும் மீண்டும் அப்படி ஓர் உறவு உங்களுக்கு கிடைக்காமல் கூட போகலாம். மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து ஏக்கம் கொள்ளாதே. உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை நினைத்து மகிழ்ச்சி கொள். ஏனென்றால் உனக்கு சாதாரணமாக தோன்றும் உன்னுடைய வாழ்க்கை இங்கு பலருக்கும் மிகப்பெரிய கனவு வாழ்க்கை என்பதை மறந்துவிட வேண்டாம். எந்த தவறும் செய்யாமல் உன்னை சிலர் தவறாக புரிந்து கொண்டால் நீ அவர்களிடம் உன்னை நியாயப்படுத்தாதே. ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்கள் ஒரு கதையை உருவாக்குவார்கள். ஒரே வார்த்தைதான் உயிரையும் கொடுக்கும், உயிரையும் எடுக்கும். அலங்காரமான வார்த்தைகளை ஒருபோதும் நம்பாதீர்கள். அதில் ஆழகால விஷம் கூட தடவப்பட்டிருக்கலாம். ஒருவர் கூறும் தேன் தடவிய வார்த்தைகளை நம்பி அவர்களை ஏற்றுக்கொண்டால் பிறகு தேலாக மாறி வார்த்தைகளால் கொட்டவும் செய்வார்கள். மற்றவர்கள் விரிக்கும் வார்த்தை வலைகளில் விழுந்து சிக்கிவிடாமல் கவனமாக இருங்கள். அவர்களுக்கு உன்னிடம் இருக்கும் ஏதோ ஒன்று தேவைப்படும் வரைதான் உன்னை வார்த்தைகளால் அலங்காரம் செய்வார்கள். அவர்களின் தேவை பூர்த்தியான பிறகு அதே வார்த்தைகளை கொண்டு உன்னை அவமானமும் செய்வார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கும் இடத்தில் உறவாக நின்று விடுங்கள். எந்த உரிமையும் கிடைக்காத இடத்தில் ஓர் ஓரமாக கூட நின்று விடாதீர்கள். நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்ற கவலை ஒருபோதும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஏனென்றால் எதையும் சொல்லி புரிய வைக்க நம் வாழ்க்கை ஒன்றும் புத்தகம் இல்லை. ஒருவருக்கு உங்களை பிடிக்கவில்லை என்றால் அவர்களோடு சேர்ந்திருக்க போராடாமல் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள்தான் சிலரை உங்கள் உயிராக நேசிக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை ஓர் உயிராகவே நினைப்பது கூட இல்லை. ஒருவேளை நீங்கள் இறந்தே போனால் கூட அவர்களுக்கு அது வெறும் செய்தியாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்னதான் உங்களுக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களிடம் முழுமையாக உரிமை எடுத்துக் கொள்ளாதீர்கள். உரிமை என்பது அவர்களின் உடைமை. அந்த உறவு சிறிய குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒருவரின் உடைமையை பறிப்பது என்பது அவ்வளவு மரியாதையான செயல் அல்ல. நமக்கு கிடைத்திருக்கும் எல்லா நேரத்தையும் காசாக்கிவிட வேண்டும் என்று பலர் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நேரத்தை காசாக்குவது ஒன்றும் கடினமான வேலை அல்ல. ஆனால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ அது மட்டுமே போதாது. இதயங்கள் பணத்தால் ஆனதல்ல. அன்பு கொண்ட இதயம் அன்பானவர்களின் ஒரே ஒரு வார்த்தைக்கும் அவர்கள் நம்மோடு செலவிடும் அந்த நேரத்திற்காகவும் தான் ஏங்கி தவிக்குமே தவிர பணத்திற்கும் பொருளுக்கும் அல்ல. பிறருக்காக மட்டுமே வாழ ஆரம்பித்து விட்டால் பிறகு தன் வாழ்க்கை தள்ளாடிவிடும். தனக்கும் பிடித்தமான வாழ்க்கையை அன்பான உண்மையான உறவுகளோடு வாழ்வதே இன்றைய சொர்க்கத்திற்கான ஒரே வழி. காகம், குருவி, மற்ற பறவைகளையும் பாருங்கள். பார்த்து பார்த்து குச்சிகளை சேர்த்து வீடு கட்டும். ஆனால் கட்டிய வீட்டில் எல்லா நேரமும் இருக்காது. கூடு விட்டு பறந்து திரிவது அதன் பழக்கம். வீடு என்பது உறங்குவதற்கு மட்டும்தான். வீடு என்பது குஞ்சு பொறித்து அதனை பாதுகாப்பதற்கு மட்டும்தான். சொல்ல போனால் நம்முடைய வீடும் அது போலத்தான். வீட்டிலேயே அடைந்து கிடப்பதால் கூட இங்கு பலரும் மன உளைச்சலுக்கும் மன இறுக்கத்திற்கும் ஆளாகி விடுகிறார்கள். இந்த உலகம் மிகவும் பெரியது. இந்த உலகம் மிகவும் அழகானது. அவ்வப்போது இயற்கை அழகை கண்டு ரசிக்க பயணப்படுங்கள். அப்போது உங்கள் மனம் லேசாகிவிடும்.
எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்து எல்லோருக்கும் சும்மாவே தலையாட்டிக் கொண்டு வாழாதீர்கள். அப்படி இருந்தால் தலையாட்டி பொம்மை என்றுதான் சொல்வார்கள். எதற்கும் கவலைப்படாமல் தனது கருத்தில் நிலைத்து நில்லுங்கள். அதுதான் உங்களின் அடையாளம். தவறு செய்யாத மனிதர்களே இல்லை. ஆனால் தவறு என்று தெரிந்தும் அதை செய்து கொண்டே இருப்பது மிகப்பெரிய தவறு. நம்மிடம் இருக்கும் குறைகளை உணர்ந்து கொண்டாலே போதும். செய்த தவறை திருத்திக் கொள்ளாமல் அதையே நினைத்து உங்களை நீங்களே வருத்திக் கொண்டிருப்பது வெட்கக்கேடானது. எல்லா பிரச்சனைகளையும் பேசிவிட்டாலே அது தானாக தீர்ந்துவிடும். அப்படியும் தீராத இடங்களில் அதை சாதுரியமாக கையாள சிறந்த வழி மௌனமாக இருப்பதுதான். மௌனம்தான் பல இடங்களில் உறவுகளை வெற்றி கொள்வதற்கான திறவுகோல். கோபம் வந்தால் கோபப்பட்டு விடுங்கள். ஆனால் அது எதனால் வந்தது என்பதை சொல்லாமல் போனால் அந்த கோபமே பகையாக மாறிவிடும் ஆபத்தும் இருக்கிறது. கோபம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. அதை எப்போதும் கவனமாக பார்த்து செலவிடுங்கள். மனிதர்களால் நீங்கள் மனம் உடைந்திருக்கும் போது வாழ்நாளில் ஒரு முறையாவது செடி கொடி மரங்களோடு பேசி பழகி பாருங்கள். அதனோடு பேச பேச மனம் லேசாகும். மனம் லேசானால் எல்லா உயிரிலும் அன்பு இருப்பதை அறிந்து கொள்வீர்கள். பிறகு உங்களுக்கு மனிதர்களின் நட்பு குறைந்து இயற்கையின் நட்பு பெருகிவிடும். உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. உறவுகளை கண்டு முகம் சுளிக்காதீர்கள். ஓர் உறவு வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பதற்கும் வேண்டாம் என்று விலகிச் செல்வதற்கும் பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத உறவோடு சேர்ந்திருக்க நினைப்பது உங்களுக்குத்தான் வேண்டாத பிரச்சனைகளை கொண்டு வரும். சண்டை போடுவது தவறில்லை. ஆனால் யாரிடம் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை மதிப்பவர்களிடம் சண்டை போடுவதற்கான தேவை இல்லை. மதிக்காதவர்களிடம் சண்டை போட்டு ஒரு பயனும் இல்லை. எல்லோரிடமும் அமைதியான சூழலை கையாள்வதே சரியானது. எதையாவது காரணம் காட்டி மற்றவர்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருப்பதிலும் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பதிலும் எந்த பயனும் இல்லை. நிலைமையை சரி செய்ய வேண்டியது மட்டுமே அவசியம். அதை தவிர்த்து நாம் செய்து கொண்டிருக்கும் வெறும் கூச்சல்களால் யாருக்கும் ஒரு பயனும் விளையப் போவதில்லை. யாரோடும் விவாதம் செய்வது வேண்டாத வேலை. ஏனெனில் தனது தரப்பை நியாயப்படுத்தவே பலரும் விவாதம் செய்கிறார்கள். உண்மையில் பக்கவாதத்தை விட மோசமானது வாக்குவாதம்தான். உங்கள் மனம் அறிந்ததை சொல்லி பாருங்கள். அதை கேட்டுக்கொண்டால் அவர்களுக்கு நல்லது. கேட்கவில்லை என்றால் அமைதியாக இருப்பதே நமக்கு நல்லது. இங்கு விட்டு கொடுத்தாலே பல பிரச்சனைகள் தோன்றாமல் போய்விடும். ஆனால் சிலரிடம் முதலில் விட்டு கொடுப்பது யார் என்ற போட்டியே பெரிய பிரச்சனைகளுக்கும் பெரிய பிளவுகளுக்கும் காரணமாக இருந்து விடுகிறது. உறவுகளுக்குள் இறங்கி போகிறவர்களும் தோற்று போகிறவர்களும் தான் அனைவரின் உள்ளங்களையும் ஜெயிக்க முடியும். இறங்கி போகவும் தோற்று போகவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை முதலில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உறவுகளுக்குள் தோல்வி என்பது உண்மையில் தோல்வி இல்லை. உறவுகளுக்குள் தோற்று போவதுதான் உங்கள் வெற்றி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிரித்து பேசினால்தான் அன்பானவர் என்று அர்த்தம் இல்லை. ஏனென்றால் அன்பு சிரிப்பில் மட்டுமல்ல. சிலர் மீது நாம் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்த ஒரே ஒரு பார்வை கூட போதுமானதாக இருக்கும். நான் எனக்கு சரி என்று படுவதைத்தான் பேசுவேன், எனக்கு சரி என்று தோன்றுவதைத்தான் செய்வேன் என்பது நல்ல குணம்தான். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். குடும்பம் என்பது நீங்கள் மட்டும் சேர்ந்ததல்ல. பல உறவுகளும் இணைந்ததுதான் குடும்பம். உண்மையான உறவுகளுக்காக சில நேரங்களில் தன்னையும் கொஞ்சம் விட்டுக் கொடுப்பதில் தவறில்லை. எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று உறவுகள் ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் உன்னை நீயே உயர்த்திக் கொள்வதுதான் அவர்களை பழி தீர்ப்பதற்கான சிறந்த வழி. இரு பக்கமும் கூர்மையான கத்தியை கவனமாக பிடிக்க வேண்டும். அதுபோல எந்த பக்கமும் சாயக்கூடிய மனிதர்களோடு கவனமாக பழக வேண்டும். ஏனென்றால் இது இரண்டுமே நம்மிடம் இருந்து கொண்டு நம்மையே காயப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நல்லவராக கெட்டவராக ஏமாளியாக அப்பாவியாக அறிவாளியாக முட்டாளாக என்று நாம் யாரும் நாமாகவே மாறுவதில்லை. யாரோ சிலரால் மாற்றப்படுகிறோம். தொலைந்து விடாமலும் நிலைத்து விடாமலும் இரண்டுக்கும் நடுவே தொங்கலில் பல இரவுகளும் சில உறவுகளும் இருந்து கொண்டிருப்பதால் தான் இங்கே பலரின் நிம்மதி பறிபோயிருக்கிறது. தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லை என்றால் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போய்விடும். புத்திசாலித்தனமாக இருப்பது சில உறவுகளுக்கு பிடிக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. புத்திசாலித்தனமாக இருக்கலாம். ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை கொண்டு முன்னேறாமல் இருப்பதுதான் நெருக்கமான உண்மையான உறவுகளுக்கு பிடிப்பதில்லை.
வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன. பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்கள் மதிக்கப்படுகிறார்கள். பேசுகின்ற வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருங்கள். நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது நாம் எங்கு வாழ்கிறோம் என்ற இடங்களை பொறுத்து அமைவதில்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. உங்களோடு யார் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது என்பதை கவனமாக முடிவு செய்யுங்கள். இல்லை என்றால் வாழ்வில் மகிழ்ச்சியை விட மன முறிவுகளே அதிகம் நிறைந்திருக்கும். பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ எல்லோரிடமும் சிரித்த முகத்தோடு பேசி பழகுவதே நல்லது. இந்த பழக்கம்தான் உங்கள் மனதை லேசாக்கும் மந்திரம். மனித வாழ்வில் அதுதான் விலை உயர்ந்தது. நீங்கள் எந்த மனநிலையில் இருந்தாலும் எல்லோரிடமும் சாந்தமாக பேசுங்கள், சுவையாக சாப்பிடுங்கள், போதுமான நேரம் உறங்குங்கள், செய்யும் வேலைகளை பொறுமையாக செய்யுங்கள். உங்களோடு இருக்கும் எல்லோருக்கும் உண்மையாக இருங்கள், யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள், எதையும் சரியாக திட்டமிடுங்கள், நேர்மையாக சம்பாதியுங்கள், தொடர்ந்து சேமியுங்கள், எல்லோரிடமும் நாகரீகமாக நடந்து கொள்ளுங்கள், எந்த எதிர்பார்ப்பும் இன்றி எல்லோரிடமும் அன்பு செலுத்துங்கள். வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். செல்வச் செழிப்போ சொத்து சுகமோ இல்லாமல் வாழ்வது ஒன்றும் கேவலமான வாழ்க்கை அல்ல. உண்மையில் கேவலமான வாழ்க்கை என்பது கொஞ்சமும் தன்மானமோ சுயமரியாதையோ இல்லாமல் வாழ்வதுதான். நின்று ரசிக்க, ஓய்வெடுக்க, சிரித்து மகிழ்ந்திட, அழுது தீர்க்க என அத்தனைக்கும் காரணங்களும் சூழல்களும் இருந்தும் வாழ்க்கையில் சிலர் நிற்காமல் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறோம். வேறு வழியில்லாமல் இல்லை. நாம் ஓய்வெடுக்க ஆரம்பித்து விட்டால் நாம் மட்டுமல்ல, நமது வாழ்க்கையின் ஓட்டமும் நின்றுவிடும் என்பதால். யாரும் எதையும் இன்னொருவருக்கு கொடுத்து விட முடியும். ஆனால் இந்த நிம்மதியை மட்டும் மனிதன் தன்னிடமிருந்துதான் பெற்றுக்கொள்ளவே முடியும். அதை வேறு யாரிடமும் தேடுவது பயனற்றது. தான் ஒரு கண்ணாடிக்கல் அல்ல, வைரக்கல் என்று உணர்ந்தவர்களை தேடுங்கள். அவர்கள் மட்டும்தான் உங்களை உயிராக நேசிக்க கூடியவர்கள். 10 பேரை எதிர்த்து நின்று சண்டையிட்டு வெல்பவனை விட 10 பேருடன் சமாதானமாக செல்பவன்தான் உண்மையான வீரன். கடுமையான வார்த்தைகளை பேசி ஒருவர் மனதை காயப்படுத்துவதும் ஆயுதங்களை கொண்டு ஒருவரை காயப்படுத்துவதும் மட்டும் வீரம் என்று நினைத்து விடாதீர்கள். அந்த நேரத்தில் நமக்குள் எழும் கோபத்தை அடக்கிக் கொண்டு அமைதியாக கடந்து செல்வதே நாம் அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனைதான். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் எல்லோரிடமும் ஒளிவு மறைவில்லாமல் பேசிவிடவும் முடியாது, பழகிவிடவும் முடியாது. அதற்காக எல்லாவற்றையும் மறைத்துக் கொண்டும் நாம் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது. நாம் மறைக்கும் உண்மைகளை விட சுமையான பாரம் வாழ்க்கையில் வேறு எதுவும் இல்லை. ஏமாந்து போவதிலும் ஒரு நன்மை உண்டு. ஏமாற்றுபவரை அறிந்து தெரிந்து ஏமாறுவது அற்புதமான அனுபவம். வாழ்க்கையில் இனி யாரிடமும் ஏமாறாமல் இருக்க அது நிச்சயம் ஒரு நல்ல பாடத்தை கொடுக்கும். ஆனால் நம்மை முழுவதுமாக யாரிடமும் தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும். நாம் வாழும் இடத்தில் என்ன விளைகிறதோ அதையே சாப்பிடுங்கள். அதுதான் நமது ஆரோக்கியத்திற்கான ஒரே வழி. நம்மோடு வாழ்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து வாழுங்கள். அதுதான் நம் நிம்மதிக்கான ஒரே வழி. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்வில் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு அன்பான சொற்களை உறவுகளோடு பரிமாறினோம் என்பதே முக்கியம். வாழ்க்கை வசதிகளால் மட்டும் ஆனதல்ல, வார்த்தைகளாலும் ஆனது என்பதை உணருங்கள். சுயநலமாக இருப்பது ஒன்றும் பெரிய தவறல்ல. சுயம் என்கிற நாம் நலமாக இருந்தால்தான் மற்றவர்களுக்கு நம்மால் உதவிகரமாக இருக்க முடியும். சுயநலம் என்பது தான் மட்டுமே நலமாக வாழ்வது அல்ல, நாமும் நலமாக வாழ வேண்டும் என்பதே சுயநலம். பேசும்போது பயப்படாதீர்கள், பயப்படும் போது பேசாதீர்கள். பயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளும் பயத்தில் நீங்கள் பேசும் வார்த்தைகளும் தவறாகத்தான் இருக்கும். மனிதர்களுக்கு கோபத்தில் நாக்கு வேலை செய்யும் அளவுக்கு மூளை வேலை செய்வதில்லை என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. நீங்கள் கோபத்தில் இருக்கும்போது முடிந்தவரை எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். கோபத்தில் அவசரப்பட்டு கடுமையான வார்த்தைகளை கொட்டி விடுபவர்களை விட அமைதியாக இருந்து கோபத்தை வெல்பவர்களே எல்லோருடைய இதயத்திலும் இடம் பிடிக்கிறார்கள். யாரோ ஒருவரிடம் தலைகுனிந்து வாழ்வதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொண்ட நாம் நம்மை நேசிக்கும் குடும்பத்தாரிடம் அவமானப்படுவது ஒன்றும் பெரியதல்ல என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். நாம் விழும்போதெல்லாம் நம்மை தாங்கி பிடிப்பது நம் குடும்பம்தான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. சந்திப்பவர்களை எல்லாம் நட்பு கணக்கில் சேர்த்து விடாதே. விளைகிற பயிரில் களைகளும் உண்டு. தூற்றி எடுத்து மனதில் நிரப்ப பழகிக்கொள். தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அதில் உண்மையான நண்பர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள்.
நீ எப்போதும் நீயாகவே வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுப்பார்கள். அதற்கெல்லாம் கவலைப்படாதே. இது உன் வாழ்க்கை. அதை நீ விரும்பியபடி வாழ்ந்து கடந்து செல். மற்றவர்களுக்காக உன் குணங்களையும் நடத்தைகளையும் மாற்றிக்கொண்டே இருந்தால் கடைசி வரை உனக்கான வாழ்வை நீ வாழவே முடியாது. இங்கு உனக்காக யாரும் எதையும் மாற்றுவதும் இல்லை, உன்னை யாரும் புரிந்து கொள்வதும் இல்லை என்ற உண்மையையும் தெரிந்து கொள். நீயே நீதிபதியாக இருந்து உன் நன்மை தீமைகளை அலசி ஆராய்ந்து இது சரி இது தவறு என்று பகுத்தறிந்து நீ எடுக்கும் முடிவே சரியான முடிவாக இருக்கும். மற்றவர்களின் யோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதில் தவறில்லை. மற்றவர்களின் முடிவுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அதுவே நீங்கள் எடுக்கும் மிகப்பெரிய தவறான முடிவாக இருக்கும். உங்கள் பிரச்சனைகளுக்கு உங்களை தவிர வேறு யாரும் உங்கள் சூழலில் இருந்து யோசிக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நடந்த எந்த சம்பவங்களையும் மறக்க வேண்டும் என்று முயற்சி செய்யாதீர்கள். நடந்து முடிந்தவற்றை மறக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. எதையெல்லாம் மறக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் மறக்க வேண்டும் என்று மறந்து விடாமல் நினைத்துக் கொண்டேதான் இருக்கிறீர்கள். நடைமுறை வாழ்க்கையில் மனதில் பட்டதையெல்லாம் கோபத்தில் அப்படியே கொட்டி தீர்த்து விடுகிறோம். கேட்பவர் மனம் அதை அப்படியே பதிவு செய்து கொண்டு அல்லாடுகிறது. கோபத்தில் நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை பழக்கப்படுத்தலாம். அது கொஞ்சம் சிரமம்தான், ஆனால் அது அற்புதமான தவம். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நண்பர்களுடனும் குடும்ப உறவுகளுடனும் சேர்ந்து பேசுவதை பழக்கமாக்கிக்கொள். அதுதான் நல்ல வாழ்க்கைக்கான சுவாசக்காற்று. முடிந்த அளவு உதவி செய்வதை தினசரி பழக்கமாக்கிக்கொள். அதில் கிடைக்கும் மகிழ்ச்சியே தனி. அந்த மகிழ்ச்சியை ஒரு முறை அனுபவித்து விட்டால் உதவி செய்வது நமது தினசரி பழக்கமாகிவிடும். உதவி செய்வதற்கெல்லாம் எந்த பலனையும் எதிர்பார்க்காதீர்கள். ஏனெனில் இயற்கை இலவசமாக தரும் காற்றால் தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மூச்சு காற்றுக்கு காசு கொடுக்கும் நிலை வந்தால் இங்கு எல்லோருக்கும் மூச்சு முட்டத்தான் செய்யும். உடைகளை மாற்றிக்கொள், நடைகளை மாற்றிக்கொள். தடைகள் பல வந்தாலும் குணங்களை மட்டும் மாற்றிக்கொள்ளாதே. குணம்தான் மனித வாழ்வின் அச்சாணி. நம்மை நேசிப்பவர்களை நாம் என்ன செய்வது, நம்மை நேசிப்பவர்களுக்கு நாம் என்ன செய்வது? இவை இரண்டுக்கும் ஒரே ஒரு வழி, நாமும் அவர்களை நேசிப்பதுதான். நேசத்தை விட ஒரு சிறந்த மொழி இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. எப்படி சுற்றி வந்தாலும் பணம் வாழ்க்கையின் முக்கிய பொருள்தான். ஆனால் அது எதற்கென்று புரிந்து கொள்ளுங்கள். அது நமக்கு வசதியை தரும், ஆனால் நல்ல வாழ்க்கையை தந்துவிடாது. எவ்வளவு பணமும் செல்வமும் இருந்தாலும் எளிமையான வாழ்க்கையை வாழ நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். நம் குறைகளையும் வேண்டுதல்களையும் எதுவும் பேசாமல் அமைதியாக கேட்டுக்கொள்பவர்களிடமிருந்துதான் நமக்கான மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கிடைக்கிறது. அதனால்தான் கோவில்களில் கூட்டம் அலைமோதுகிறது. உங்களிடம் மற்றவர்கள் தங்களின் இயலாமைகளையும் குறைகளையும் சொன்னால் அதை அமைதியாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அதை எதிர்பார்ப்பதும் இல்லை. அவர்களுக்கு தேவை அப்போதைக்கு அவர்களின் குறைகளை கொட்டி தீர்க்க ஒரு ஆள், அவ்வளவுதான். பழக்கமில்லாத புதிய சூழலில் வாழ ஆரம்பிக்கும் போது இயல்பான சூழ்நிலைக்கு வர நீண்ட காலம் ஆகிறது. திக்கு தெரியாத காட்டில் கண் கட்டியபடி நடப்பதைப் போல். காரணம், புதிய உறவுகளின் மேல் நம்பிக்கையும் அன்பும் இல்லாததுதான். பேசாமல் திறந்த மனதோடு வாழ முயற்சி செய்யுங்கள். அப்போதுதான் நீங்கள் நீங்களாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் உறங்குங்கள், ஆனால் தினமும் சூரியன் உதிப்பதை மட்டும் பார்த்து விடுங்கள். அப்போது நீங்கள்தான் இந்த உலகிலேயே அழகியவர்களாக உணர்வீர்கள். நீ எவ்வளவு வேண்டுமானாலும் பகலில் ஓடு, வியர்வை சிந்தி உழைத்திடு. ஆனால் இரவில் 7 மணி நேரமாவது கண்மூடி உறங்க பழகிக்கொள். உன் எதிர்கால கனவுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ உன் ஆரோக்கியத்தை களவு போகாமல் பார்த்துக்கொள். ஆரோக்கியத்தை பறிகொடுத்து விட்டால் நீ உன் இலக்கை அடைய முடியாது. அப்படியே இலக்கை அடைந்து விட்டாலும் அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ முடியாது. மனதில் 1000 காயங்கள் இருந்தாலும் அதை காரணம் காட்டி சோகத்தில் மூழ்கி இருக்காமல் சிரிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு சிரிப்புதான் சிறந்த மருந்து. சிரிப்பு ஒரு தொற்று நோய், விரைவில் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை பரப்பக்கூடியது. இது நாள் வரை உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுக்காகவே வாழ்ந்ததெல்லாம் போதும். இனி உங்களுக்காகவும் வாழுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் உங்கள் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கங்களில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துங்கள். மனதை அமைதிப்படுத்த தினமும் தியானம் செய்யுங்கள். பறவைகள், பிற விலங்குகள் மற்றும் மரங்கள் உட்பட அனைத்திடமும் கருணையும் அன்பும் காட்டுங்கள்.
உங்களை அவர்களின் தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்பவர்களுக்கு மத்தியில் நீங்கள் மட்டும்தான் தேவை என்று சொல்பவர்களிடம்தான் உண்மையான பாசம் இருக்கும். வாழ்வில் அவர்களை மட்டும் தொலைத்து விடாதீர்கள். ஒருபோதும் மற்றவர்களை தாழ்த்தி பேசாதீர்கள். ஒருவரை தாழ்த்தி பேசும்போது உங்கள் எண்ணம் எவ்வளவு கீழ்த்தரமானது என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி ஆகிவிடும். நல்லதோ கெட்டதோ மற்றவர்கள் வாழ்வில் நீங்கள் என்னவெல்லாம் செய்தீர்களோ அதே விஷயங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து விடாதே. சில சமயம் நடக்காதது கூட நம் நன்மைக்காகத்தான் என்பதை காலமே நமக்கு உணர்த்தும். பொய் சொன்னதற்கான தண்டனையாக சில நேரங்களில் அவர்கள் சொல்லும் உண்மைகள் கூட நம்பப்படுவதில்லை. பொய்கள் என்றும் உங்களை காப்பாற்றாது. உண்மை ஒருபோதும் உங்களை கைவிடாது. நீ விதைத்தது ஒன்றாய் இருக்க விளைவது வேறொன்றாக இருக்க வாய்ப்பில்லை. வாழ்க்கையில் உன் செயல்களில் எப்போதும் கவனமாக இரு. நீ எதை விதைக்கிறாயோ அதையேதான் அறுவடை செய்ய போகிறாய். உன் தவறை நீ ஏற்றுக்கொள்ள உன்னால் முடியாத போது மற்றவர்களின் தவறை சுட்டிக்காட்டும் தகுதி உனக்கு இல்லவே இல்லை என்பதை ஏற்றுக்கொள். உங்கள் மனதில் கடுகளவும் பொறாமை குணம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை. பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. பிறருக்காக இரக்கப்படுவதில் தவறில்லைதான். ஆனால் நீங்கள் ஆடாக இருக்கும் பட்சத்தில் நரிகளுக்காக இரக்கப்படுவது என்பது உங்கள் முட்டாள்தனம் என்பதை நீங்கள்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். தான் சொல்வதே சரி என்று வாதாடுபவர்கள் உறவுகளை இழக்க துணிந்தவர்கள். மௌனமே சிறந்த பதில் என்று பேசாமல் கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் உறவுகளை வெல்ல நினைப்பவர்கள். நீங்கள் உறவுகளை வெல்பவரா இழப்பவரா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். வஞ்சத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் சில உறவுகள் கொடிய நஞ்சுக்கு சமம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லதுதான். நம் சுயநலத்திற்காக அல்ல, நம் தன்மானத்திற்காக. இவன் எப்போது கீழே விழுவான், நாம் போய் தூக்குவது போல் நடித்து அறிவுரை கூறலாம் என்பதே உன்னை சுற்றி இருக்கும் சில மனிதர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள். மற்றவர்கள் உன்னுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நீங்கள் அவர்களுடன் அதைவிட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் உங்களுடன் தவறான முறையில் நடந்து கொண்டால் நீங்கள் அதற்காக ஒன்றும் செய்யாமல் அவர்களை விட்டு விலகி வெகு தூரம் சென்று விடுங்கள். உன் வாழ்க்கையை நீ சந்திக்கின்ற நல்லவர்களுக்காக அர்ப்பணித்துக்கொள். ஒருபோதும் நடிப்பவர்களுக்காக அர்ப்பணித்து விடாதே. அவர்கள் உன்னை அடிமையாக்கி அழித்து விடுவார்கள். நாம் பேசும் வார்த்தைகளின் மதிப்பே நமக்கான மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத்தரும். பேசும் வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருங்கள். திரும்பி பார்க்க வைக்கும் வசீகரமான முகம் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் திரும்ப திரும்ப நினைக்க வைக்கும் அன்பான குணம் ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும். வாழ்க்கையில் 1000 துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன இன்பங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை நன்றாக வாழத் தெரிந்தவன். உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட கொஞ்ச நாட்கள் அவர்களை பாராமல் இருந்து பார். அப்போதுதான் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியும். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள். நம்மை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிச் செல்லுங்கள். நம்மை பொக்கிஷமாக நினைப்பவர்களும் இந்த உலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள். சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு கூட்டமே உன்னோடு இருந்தாலும் கஷ்டமான நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கும் உண்மையான உறவுகள் மட்டுமே உனக்காக தோள் கொடுக்கும். பல நேரங்களில் பணம் படைத்தவனிடம் பகைவனும் நண்பனாகி விடுகிறான். சில நேரங்களில் குணம் படைத்தவனிடம் நண்பனும் எதிரியாகி விடுகிறான். சில சுயநலவாதிகளுக்கு அடுத்தவர்களின் கஷ்டங்களை பற்றியோ கவலைகளை பற்றியோ எந்த அக்கறையும் இருக்காது. அவர்களின் காரியம் முடிந்தால் மட்டும் போதும் என்று சுயநலமாக சிந்திப்பார்கள். நீங்கள்தான் கவனமாக இருக்க வேண்டும். உங்களை பற்றி யார் என்ன நினைத்தால் உங்களுக்கு அதனால் என்ன கவலை? உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாததையா அவர்கள் தெரிந்து வைத்திருக்க போகிறார்கள்? யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ள அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீர்கள்.
நீயாக தடுமாறி விழுந்தாலும் சரி, தவறி விழுந்தாலும் சரி, நீயாகவே உடனே எழுந்து விடு. கூச்சல் மட்டும் போட்டு விடாதே. ஏனென்றால் அதை கொண்டாட உன்னை சுற்றி ஒரு கூட்டமே எப்போதும் காத்து கொண்டிருக்கிறது. காயங்களும் வலிகளும் அதிகமான பிறகு நாம் கேட்கும் பாடல்களின் ஒவ்வொரு வரிகளும் கூட நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது. நம்மை புரிந்து கொள்ளாதவர்களிடத்தில் நாம் நேர்மையான வாதங்கள் எத்தனை வைத்தாலும் தீர்ப்புகள் எப்போதும் நமக்கு சாதகமாக இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிலரின் பார்வைக்கு நாம் கெட்டவர்களாக விதைக்கப்பட்டிருந்தால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். நம்மை நாம் நல்லவர்கள் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் கொஞ்சமும் இல்லை. காலம் அதை சிறப்பாக செய்து காட்டும். அதுவரை பொறுத்திருங்கள். உண்மையான உறவுகளுக்கு எப்போதும் விட்டுக் கொடுங்கள். உறவு என்ற பெயரில் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்பவர்களை விட்டு விலகிவிடுங்கள். எதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக யோசிப்பது கொஞ்சம் ஆபத்தானதுதான். பல நேரங்களில் அது நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க விடாது. சிலர் யாரிடமும் அதிகமாக பழக்கம் வைத்துக் கொள்ளாமல் ஒதுங்கியே இருப்பார்கள். அதற்கு காரணம் பயத்தினால் அல்ல, வாழ்க்கையில் சிலர் தந்த கசப்பான அனுபவங்களே போதும் என்பதால். கசப்பான அனுபவங்களையும் கடந்து செல்லுங்கள். கசப்பான அனுபவம்தான் உங்களுக்கான இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும். தானாக சாத்திக் கொண்ட கதவை தட்டுங்கள், தப்பில்லை. ஆனால் தெரிந்தே சாத்தப்பட்ட கதவை மீண்டும் மீண்டும் தட்டாதீர்கள். அது ஒருபோதும் திறக்கப் போவதே இல்லை. அது உங்களுக்குத்தான் அவமானம். ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். சிலவற்றை இழந்தால் கூட நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். நீ எதை அதிகம் விரும்புகிறாயோ அதை மற்றவர்களுக்கு அதிகமாக கொடு. அது இன்னும் உன்னிடத்தில் அதிகம் பெருகும். நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு, மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் அவர்களுக்கு கொடுப்பாயானால் உனக்கானது விரைவில் உன்னை தேடி வரும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் கொடுக்காதீர்கள். நீங்கள் கோபமாக இருக்கும் போது யாருக்கும் எந்த பதிலும் கொடுக்காதீர்கள். நீங்கள் துன்பத்தில் இருக்கும் போது எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் தீராத துன்பத்தை அனுபவிப்பீர்கள். இந்த உலகமே நம்முடையது. இதில் வாழும் அனைவரும் நம் இரத்த சொந்தங்கள் என்று உணர்ந்து கொண்டால் யாருக்கும் யார் மீதும் வெறுப்பை உமிழும் தேவையே இருக்காது. சதிச்செயல், சூழ்ச்சி, பழிவாங்கும் உணர்வு, விரோதம் இவற்றிற்கு வேலையே இருக்காது. இந்த ஒன்றை மட்டும் உணர்ந்து கொண்டால் உங்களுக்கு நன்மைகள் விளையும். அடுத்த நொடி நடக்கப் போவதை யாராலும் கணிக்க முடியாது. நாளை நடக்க இருப்பதை உங்களால் உருவாக்கவும் முடியாது. நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு வரும் காலத்தை மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு வாழ்வதே சிறந்தது. அடுத்த நொடி என்ன நிகழப் போகிறது என்பது நமக்கு முன்னமே தெரிந்துவிட்டால் நம் வாழ்வில் சுவாரஸ்யமே இருக்காது.